எல்லாருமே பிசிசி மெடிக்கல் ஸ்டாமிங் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ராவல்ஸ்காரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தார். பிசிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம பிசிசி அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுப்போம். போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணும். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் என்கொயரி வரும். என்கொயரி வந்ததுக்கப்புறம் 1 வீக்கில் உங்களுக்கு பிசிசி பேப்பர் கைக்கு வரணும். இன்கேஸ் அந்த மாதிரி கைக்கு வராமல் டிலே ஆகுது அப்படின்னா அந்த பிசிசி எங்கே இருக்குது என்னங்கிறத நம்ம ஃப்ரீயாகவே ட்ராக் பண்ணி செக் பண்ணி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா அது ஃப்ரீயாகவே வந்து நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம். அதே போக மெடிக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மல் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் நம்ம போட்டு கொடுக்கலாம். இல்லை பர்டிகுலர் சென்டர் வேணும்னாலும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நார்மல் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் ஒரு கேண்டிடேட் எடுக்கிறாரு அப்படின்னா இன்கேஸ் அவருக்கு மெடிக்கல் ஃபெயில் ஆகுற பட்சத்தில் அவருக்கு வந்து ஃப்ரீயாகவே அந்த மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம். மற்ற ட்ராவல்ஸ் மாதிரி உங்களுக்கு 3 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், 7 நாள் ஆகும், 1000 கொடுங்க 2000 கொடுங்க நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே 100% ஃப்ரீயாகவே கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போல் பர்டிகுலர் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். அதில் இன்கேஸ் ஏதோ ஒரு கேண்டிடேட்டுக்கு மேஜரான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பர்டிகுலர் சென்டரை பொறுத்த வரைக்கும் 99% ஓகே ஆகிற மாதிரி தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இன்கேஸ் அந்த மாதிரி ஃபெயில் ஆகும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஃப்ரீயாகவே கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா 100% வந்து அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் ஃப்ரீயாகவே கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம். அதுபோக ஸ்டாம்பிங் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட ஸ்டாம்பிங் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம ஃப்ரீயாகவே ஸ்டாம்பிங் ஆகிடுச்சா இல்லையா டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிசிசி மெடிக்கலில் லேட் பண்ணிடுவாங்க. லேட் பண்ணிவிட்டு ஸ்டாம்பிங்கை வந்து ரொம்ப அர்ஜென்ட் படுத்துவாங்க. எனக்கு 1 வாரத்தில் வேணும், 10 நாளில் வேணும், 15 நாளில் வேணும், விசா முடிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அர்ஜென்ட் படுத்திக்கிருப்பாங்க. உங்களுக்கு சாராக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட கஸ்டமர் வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக தெளிவாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். குவைத் நாட்டுக்கு உங்களுக்கு விசா தேவைன்னாலும் சரி, இல்லை விசா கலர் பிரிண்ட் அவுட் வேணும்னாலும் சரி, இல்லை பிசிசி மெடிக்கலு இல்லை ஸ்டாம்பிங் இந்த மாதிரி என்ன சர்வீஸ் வேணும்னாலும் தாராளமாக நம்மளை கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். தேவையானவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சர்வீஸ் வேணுமோ தெரியப்படுத்துங்க. நன்றி.